ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு 25 வயசுலேருந்து 100 வயது வரைக்கும் யார் இன்பத்தை தருவாங்க, யார் சந்தோஷத்தை தருவாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவர்கள் யார்? சந்தோஷம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், லைஃப் பார்ட்னர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் திருமணம் பண்ணுவோம். திருமணம் பண்ண வருவதான் கடைசி வரைக்கும் வரும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லை. மனைவி ஒரு ஆணுக்கு ரொம்ப துணையாக இருப்பாள். மனைவி ஒரு ஆணுக்கு மந்திரியாகவும் இருப்பாள். ஸோ ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் சம பங்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மதிப்பு மரியாதமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். அதனால தான் இறைவன் சிவன் தன் உடம்பில் சரிபாதியாக பார்வதி கொடுத்துருக்கிறாரு. அர்த்தநாரி ஈஸ்வரர், சிவசக்தி. அது மாதிரி ஆணும் பெண்ணும் அந்த அர்த்தநாரி யோகத்தில் வாழ்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய வழியில் சொல்லியிருக்கு. அந்த வழியில் ஒரு வழி தான் ராசி பொருத்தம். துலாம் ராசிக்கு எந்தெந்த ராசி பொருத்தமாகும், எந்தெந்த ராசி பிரபஞ்சத்திலே கரெக்டாக மேட்ச் ஆகும், இயற்கையிலேயே அது மேட்ச் ஆகும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய லைஃப் பார்ட்னரை இந்த ராசியில் இருந்து சூஸ் பண்ணாங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த வீடியோ இறுதியில் நட்சத்திர பொருத்தத்தை சொல்கிறேன். துலாம் ராசியில் பிறந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் எந்த நட்சத்திரம் மேட்ச் ஆகும் அதையும் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஒரு 25 வயசுலேருந்து ஒரு வாழ்க்கையில் இறுதி காலம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா இது திருமண பொருத்தத்துக்கு மட்டும் கிடையாது, திருமணம் செய்கிறதுக்கு மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் அந்த ராசிக்காரங்க உங்களை எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயத்தில் உறுதுணையாக இருப்பாங்க, எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை வரும், அதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ துலாம் ராசிக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ. லைஃப் பார்ட்னர், பெண்ணுக்கு ஆணை பற்றியும் பெண்ணுக்கு ஆணுக்கு பெண்ணை பற்றியும் உள்ள தகவலை சொல்கிற ராசி. சரி நேயர்களே, இப்போ நிறைய ராசி இருக்குது, 12 ராசி இருக்குது. துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 7ஆம் இடம், கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கிரனின் மூலத்துறையின் ஆட்சி வீடு. பொதுவாக துலாம் ராசி தான் இணக்கத்துக்கு உண்டான ராசி. பிரபஞ்சத்திலே 7ஆம் இடம் அதுதான். சரியா? ஸோ துலாம் ராசி நேயர்கள் எல்லாத்துக்கும் இணங்கி போவாங்க. மற்றவங்களாம் பார்த்து பிரிஞ்சு போனால் தான் வழியே, இவங்க யாரையும் விட்டு பிரிய மாட்டாங்க, இந்த கூட்டணியை விட்டு பிரிய மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் துலாம் ராசி நேயர்கள். அந்த துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு அதை முதல் சொல்லிடுவோம். பொதுவாக துலாம் ராசி எதில் சமநோக்காக இருப்பாங்க, பேலன்ஸாக இருப்பாங்க. அதனால தான் திராசு சின்னம் இருக்குது. நியாயம், நேர்மை, வாக்கு தவறாமல் இருக்கும். சொல்லாக காப்பாற்றுவாங்க. எதில் சீராக இருக்கணும்பாங்க. வேண்டியவர் வேண்டாதவர் பார்க்காம இருப்பாங்க. அதனால் இவங்க ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஸாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறதுல துலாம் ராசினியர்கள் ஒரு நீதிமானாக, நேர்மை உள்ளவனாக இருப்பாங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. தெளிவான மனம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவான மனம், தெளிவான சிந்தனை இருக்கும். அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கையும் கௌரவத்தையும் எதிர்பார்ப்பாங்க. ஆடம்பரமாக இருக்கணும், கௌரவமும் வேணும்பாங்க. சரியா? அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கௌரவங்கிறது முக்கியமான வார்த்தை. அதனால் தன்மானத்தை இழக்காமல் துலாம் ராசினியர்கள் வாழ்வாங்க. நிறைய சொல்லலாம் துலாம் ராசியை பற்றி. பட் இந்த வீடியோ நோக்கம் அதுவல்ல. இந்த வீடியோ நோக்கம் துலாம் ராசிக்கு இணக்கமான ராசி என்ன, இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் கொடுத்த ராசி என்ன, கடைசி வரைக்கும் வர ராசி என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ துலாம் ராசிக்குன்னு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு 5 ராசிகள் ரொம்ப பார்க்கப்படுகின்றன. ரொம்ப பொருத்தமான ராசி, அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க துலாம் ராசி மேலே. இவங்க உங்கள் லைஃப் பார்ட்னரை வந்தாங்கன்னா வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும். திருமணமான காலத்துலேருந்து இறுதி காலம் வரைக்கும் கரெக்டாக ட்ராவல் பண்ணுவாங்க. கரெக்டாக சுகதுக்கங்களை பங்கெடுத்துருவாங்க. அந்த பயணம் நல்லபடியாக இருக்கும். மேசம் ராசி வருது. சரியா? துலாம் ராசிக்கு எதிர் வீடு மேசம். நல்லா அடாப்ட் ஆவாங்க. அடுத்து மிதுனம், அடுத்து சிம்மம், மகரம், கும்பம். இந்த ராசி எல்லாமே துலாம் ராசிக்கு மிகவும் பொருத்தமான ஃபிக்ஸடான ராசிகள். மேசம், மிதுனம், சிம்மம், மகரம், கும்பம். இந்த 5 ராசி நேயர்களை துலாம் ராசி நேயர்கள் சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுபோக காதலிப்பவர்கள், இப்போ கொஞ்சம் வயசில் இருக்கேன் சார், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னா இந்த ராசி பெண்ணை காதலிக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ராசி சார்ந்தவர்களை காதலித்து திருமணம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். ரைட் நேயர்களே, இப்போ ஒவ்வொரு ராசியும் எப்படி கோஆர்டினேட் ஆகும் அதை பற்றி சொல்ல போகிறேன். அந்த ராசியை நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அவங்க எப்படி உங்களுக்கு பலன்களை கொடுப்பாங்க அதை கொஞ்சம் நம்ம விரிவாக பார்ப்போம். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார், நான் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், என்னோடய லைஃப் பார்ட்னர் இந்த ராசியில் இருக்கிறார், அவர் நட்சத்திரம் இது, எனக்கு அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். சரியா? நீங்கள் அந்த நட்சத்திரத்தை மென்ஷன் பண்ணணும். ஆண் என்ன நட்சத்திரம், பெண் என்ன நட்சத்திரம் அப்படி மென்ஷன் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். பிரச்சனை இருக்கிறவங்க சொல்லுங்கள். பிரச்சனை என்ன தீராத பிரச்சனை ரொம்ப நாளுக்கு ஓடிட்டுருக்குன்னா அந்த பிரச்சனையும் சொன்னீங்கன்னா அதுக்கு பரிகாரம் தீர்வு சொல்லலாம். ரைட். இப்போ மிதுனம்
மிதுனத்துக்கு முன்னாடி மேஷம். மேஷம் வந்து ஒரு நல்ல ராசி. சரியா, செவ்வாயோட மூல திருவிழா ஆட்சி வீடு. செவ்வாயும் சுக்கிரனும் வந்து காந்தமும் இருமும் பாதி. துலாமுக்கு வந்து எதிர் வீடு, சமசப்தம ராசி. நல்ல பார்ட்னராக கொடுப்பாங்க, இணக்கமாக இருப்பாங்க, தோழமை உணர்வோடு இருப்பாங்க, நட்பு பாராட்டுவாங்க. ஸோ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக மேஷம் துலாம் இயற்கையிலே வந்து ஒரு காதல் வசப்பட்ட ராசி. துலாம் ராசியில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காதல் வரும். அதனால் செவ்வாய் ஒரு நல்ல கரமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு 2 7 கூடையவன். அதனால் இந்த மேசராசி நேயர்களை திருமணம் பண்ணிட்டாங்கன்னா குடும்பம் நல்லபடியாக அமையும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க, இணக்கமாக இருப்பாங்க. சரியா நேயர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இதுக்கெல்லாம் இவங்களை வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. உங்கள் சொந்த வாழ்க்கையில் இவங்களை கூட்டாளியாக போட்டு செஞ்சிங்கன்னா நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். வருமானம் நிறைய வரும். வீட்டுக்கு வந்து வருமானம் நிறையா வரும். அது மாதிரி இவங்க வந்து பழக்க வழக்கத்துக்கு நல்லா இருப்பாங்க, பேச்சுவார்த்தைக்கு நல்லா இருப்பாங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. அடுத்து மிதுனம். மிதுனம் வந்து புதனுடைய வீடு. சரியா, புதனுடைய வீடு. நல்ல புரிதல் இருக்கும். சரியா, நல்ல புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பேச்சாளர் இருக்கும், இருவருக்கிடையே நெருக்கம் இருக்கும். அதே மாதிரி யோகம் இருக்கும். மிதுன ராசியும் துலாம் ராசியும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா யோகம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் இருக்கும், அந்த லட்சுமி நாராயண யோகம் இருக்கும், அந்த மகாலட்சுமி வீட்டில் குடியிருப்பா. சரியா நேர்களே, பிள்ளை பேர் நல்லபடியாக இருக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க, கோயில் குலத்துக்கு நல்ல காரியம் செய்வாங்க. இவங்க காலத்துக்கு பின்னாடி இவங்க பேர் பேசப்படும். இந்த மிதுனம் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுடைய கனெக்ஷன் வந்து இவங்க காலத்துக்கு பின்னாடியும் இவங்களுடைய பேர் பேசப்படும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இவங்க வந்து குடும்பத்தில் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். அடுத்து வந்து சிம்மம். சிம்மம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, துலாமுக்கு வந்து சிம்மம் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுக்கும். சரியா, சிம்மம் வந்து கொஞ்சம் ஈர்க்கும். சிம்மம் வந்து ஒரு அதிகாரமாக இருக்கும். துலாம் வந்து ஒரு நயமாக பேலன்ஸாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நல்லா ஒத்து போகும். பொதுவாக சிம்ம ராசி நேயர்கள் துலாம் ராசி காரங்கக்கிட்ட, துலாம் ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜதந்திரியாக இருப்பாங்க. சிம்மம் வந்து ஒரு அதிகாரம் ஆளுமையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மந்திரியாக, ராஜகுருவாக துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. சிம்மத்தை வந்து நல்லா வழி நடத்துவாங்க. இப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் சிம்மத்தில் இருக்கிறாரு, கணவனோ மனைவியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து துலாம் ராசி சேர்ந்தவர்கள் வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு குருவாக இருப்பாங்க, வழிகாட்டுதலை கொடுப்பாங்க, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்கள தட்டி நிமித்து நல்லபடியாக கொண்டு போவாங்க. அந்த ட்ராக்கை வந்து நல்லா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து துலாம் ராசி கிடைக்கிறது ஒரு வரப்பிரசாதம். அடுத்து வந்து கும்பம். அதுக்கு முன்னாடி மகரம் இருக்குது. மகரம் வந்து ஒரு நல்ல ராசிங்க. மகரம் வந்து ஒரு கேந்திரம். மகர ராசிநாதன் சனி பகவான் வந்து துலாமில் தான் உச்சமடைவார். ஸோ மகரம் ஒரு கேந்திரம். இவங்க வந்து நல்ல குடும்ப உறவு நல்லாயிருக்கும். சரி, அக்கம் பக்கம் இணக்கம், குடும்ப உறவு, குடும்ப கௌரவத்தை நிலைப்படுத்தல நல்லா இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வெளி வட்டாரத்தில் எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ வீட்டுக்கு வந்துட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒருத்தர் நல்ல ஒருத்தர் அக்கறை வச்சுக்கிடுவாங்க. இவங்களுக்கு முடியலன்னா அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு முடியலன்னா இவங்க கேட்பாங்க. கணவன் மனைவி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நலன்கள் நல்லா போற்றி காப்பாங்க. துலாம் மற்றும் மகரம் வந்து நல்ல காம்பினேஷனாக பார்க்கப்படுகிறது. ஸோ மகரம் வந்து துலாம் கிடைக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும். அதுபோல் கர்மம் நல்லா பண்ணுவாங்க. காரியத்தில் வந்து மகரம் ரொம்ப கருத்தமாக இருக்கும். துலாம் ராசி நேயர்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு காரியத்தை மறந்துட்டாங்கன்னா மகரம் அதை போய் தேடி பிடிச்சி அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இது பெரிய விஷயங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து துணை பண்ணுறவங்க வந்து நம்ம காரியத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும். நிறைய இடத்துல இதுதான் பிரச்சனையாக இருக்கும். சார் எனக்கு ஒரு அவசர வேலைக்கு நீங்கள் பெண்ணுங்கன்னு மனைவி சொல்லிட்டு போச்சுன்னா கனவை கண்டுக்காமல் இருப்பான். அந்த அம்மா வேலைக்கு போயிடும். காலங்காலத்தில் வேலைக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரம் பண்ணுறது அப்படியே வச்சுட்டு சொல்லிட்டு போவோம், நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க, இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு வாஷ் பேஷனில் போட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடும். ஏன் சும்மா சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இல்லைனா ஊரை சுற்றிட்டு தம் அடிச்சுட்டு வந்து படுத்துருப்பான் புருஷன். ஆனால் மகர ராசி சேர்ந்த கணவன் எப்படி இருப்பானா, அதெல்லாம் கரெக்டாக எடுத்து யூனிஃபார்மாக எடுத்து வச்சுருப்பான். பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது, அதை ஒழுங்காக அடுக்கங்கலையில் வைக்கிறது, எது சாப்பாடு இருந்துச்சுன்னா சுடு பண்ணி வைக்கிறது, இல்லைனா அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, உடைமைகளாக இருந்தாலும் சரி கரெக்டாக செஞ்சு வைப்பான் இந்த மகர ராசியில் பிறந்த கணவன். பெண்ணுக்கு ஆண் உதவி பண்ணுவான், ஆணுக்கு பெண் உதவி பண்ணுவான். சரியா, அதை புரிஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ நான் சொல்கிறது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கு தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் 2 பேருமே புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வேலைக்கு போய் ஒருத்தர் வீட்டில் இருந்து அந்த காரியத்தை பண்ணுவாங்க. சரியா, இப்போ மகர ராசியிலே ஆண் இருக்கிறாரு, மனைவி வந்து துலாம் ராசி. அவர் சொல்லிட்டு போவார், என் துணிமணிலாம் போட்டிருக்கேன், துவைச்சி அயன் பண்ணி வையே, ஈபிக்காரன் வருவான் பில்லை கட்டிடு, எல்லாம் பால்காரன் காசு கொடுத்துரு, இப்படி சில கமிட்மெண்ட் மனைவி கிட்ட சொல்லிட்டு போனார்னா அந்த மனைவி கரெக்டாக செஞ்சிடும். மகர ராசி கணவனுக்கு துலாம் ராசி மனைவி கரெக்டாக செஞ்சுருவா. சரியா, இது ரொம்ப முக்கியம். அதாவது அவங்க விட்டு போன பணியை இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அடுத்து கும்பம். கும்பம் ஒரு நல்ல ராசிங்க, ஒரு கோணம், அருமையான அமைப்பு. சரியா, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ரெண்டுமே காற்று ராசி, வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா, இவங்க 2 பேருமே எங்கேயும் நிறைஞ்சிருப்பாங்க. கும்பம் துலாமும் எங்கே போனாலும் நிறைஞ்சிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் விட்டு போனாலுமே மங்களகரமாக நிறைஞ்சிருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் கண்ணீர் மணிகளாக இருப்பாங்க, பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க. சரியா நேரில் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஸோ கும்பம் வந்து நல்லா கொண்டாடும், துலாமை நல்லா கொண்டாடும். அது மாதிரி துலாமும் கும்பத்தை வந்து நல்லா தூக்கி வளர்க்கும். சரியா, கொஞ்சம் குழாவும். ஸோ கும்பமும் துலாமும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா வாழ்க்கை வந்து ஒரு அதிர்ஷ்டகரமாக
பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப பெருமைப்படுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ துலாம் ராசிக்கு இந்த பிரபஞ்சத்தில், இந்த இயற்கையில் ஒரு 5 ராசி வந்து சூட்டபிள் ராசியாக பரிந்துரைக்கப்படுகிறது. மேஷம், மிதுனம், சிம்மம், மகரம், கும்பம். இந்த 5 ராசி நேயர்கள் நல்ல ராசிகள். இந்த ராசி நேயர்கள் இவங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு 25 வயசு. 25 வயசுனா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகிற வயசு 25 வயசு. 100 வயசு வரைக்கும் வாழ்கிறீங்க. ஆண்டு முன்னத்தில் 100 ஆண்டு வாழ்கிறீங்க. நல்லபடியாக வாழ்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி நல்லா இருக்கும். இடையில சில பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுவுமே கிடையாது. மூக்குனா சளி பிடிக்க தான் செய்யும். தொண்டைனா இருமல் வரத்தான் செய்யும். அது நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த உறவு கடைசி வரைக்கும் வரும். இணைபிரியாத உறவாக வரும். சரியா? அந்த தண்டவாளம் மாதிரி, ரயில்வே தண்டவாளம் மாதிரி கடைசி வரைக்கும் இணைந்து வருவார்கள் இந்த 5 ராசி நேயர்கள். ஓகே, இப்போ மற்ற ராசியை பற்றி சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. வீடியோ கடைசியில் இந்த நட்சத்திர பொறுத்த சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம். சரியா? அதனால் கடைசி வரைக்கும் கேளுங்க, நல்லது ஒரு தகவலை சொல்கிறேன். சரி சார், துலாம் ராசிக்கு பொருத்தமான 5 ராசி சொல்லிட்டேன். பொருந்தாத ராசி இருக்குது. இரவுனா பகல் இருக்குது, வெப்பம்னா குளிர் இருக்குது. சரியா? நீருனா நெருப்பு இருக்குது. அது மாதிரி ஆகாத ராசி 2 ராசி இருக்குது, 3 ராசி இருக்குது. மீனம், கன்னி, தனுசு, இந்த 3 ராசி ஆகாது துலாம் ராசிக்கு. மீனம், கன்னி, தனுசு, இந்த 3 ராசி ஆகாது. இவங்க நல்ல விதமாக இருக்க மாட்டாங்க. மீனராசி என்ன, கொஞ்சம் டிஸ்டன்ஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. காரியத்தில் கண்ணாக இருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகி இருந்தாலுமே 2 பேருக்கு இடையில கான்ட்ரவர்சன் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், புரிதல் இருக்காது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கன்னி ஓரளவு துலாம் மேலே கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருப்பாங்க. கன்னி வந்து துலாம் மேலே அட்ராக்ஷன் இருப்பாங்க. ஆனால் துலாம் வந்து கன்னியை வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க, டிஸ்டன்ஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் அந்த உறவு வந்து பரஸ்பரமாக நல்லா இருக்காது. துலாமும் தனுசும் அப்படி தான். தனுசு ஓரளவு துலாம் மேலே ஆசபாசமாக இருப்பாங்க. துலாமை வந்து லாப நோக்கத்துக்காக வச்சுக்குருவாங்க. காரியம் சாதிக்கிறதுக்கு துலாமை வச்சுக்குருவாங்க. கணவனாக மனைவியாக வச்சு காரியம் சாதித்துக்குருவாங்க. நிறைய கணவன் பாருங்கள், மனைவி மேலே லாபத்துக்காக வச்சுருப்பாங்க. மனைவி மேலே சொத்து இருக்கும், அதுக்காக சொத்துக்காகவே மனைவி மேலே பாசபாசமாக இருப்பாங்க. உளமாற இருக்க மாட்டாங்க. நாட்டில் நடக்குதுங்க நிறைய. இது சினிமா படத்துலையும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் நடக்கு நிறைய. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை கட்டியிருப்பான். ஆனால் அவளை பிடிக்கதோ இல்லையோ, அவள் பணத்துக்காக காசுக்காக கட்டியிருப்பான் அவளை. சரியா? இப்படி நிறையா இருக்குது. உறவு முறையாக இருக்கும், விட்டு கொடுக்க முடியாது. அந்த காசு பணத்துக்காக கட்டி குடும்பத்தை நடத்துவான். அவளுக்கு 2 பிள்ளையை பத்துக்குறான். அப்புறம் இவன் விருப்பத்துக்கு இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படியும் இருக்கும். ஸோ அந்த தனுசு ராசி, துலாம் ராசி அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். துலாம் வந்து தனுசை கண்டுக்காது. துலாம் வந்து தனுசை கண்டுக்காது, அந்தளவுக்கு கண்டுக்காது. ஓரளவு உடன்பாடு இல்லாமல் போகும். ஸோ அப்படி கால்குலேஷனில் பார்க்கும்போது இந்த மீனம், கன்னி, தனுசு வந்து துலாமுக்கு வந்து அந்தளவுக்கு சூட்டபிள் ஆகாத ராசிகளாக பார்க்கப்படுகிறது. வேறு வழியில் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? நான் இதுக்கு வேணால் தனியாக போடுறேன், ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன். மீனம், தனுசு, கன்னி இந்த ராசிகளுக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள காம்பினேஷன் என்ன, எல்லா விஷயத்துலேயும். சரி, இந்த 2 ராசி சேர்ந்தாங்கன்னா வாழ்க்கையில் இவங்களுக்கு உண்டாகின்ற லாப நஷ்டங்கள் என்ன, உறவு முறையில் உள்ள பிரச்சனைகள் என்ன, புரிதல்கள் என்ன, அதை வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் துலாம் ராசி நேயர்களுக்காக. ரைட்டு. மற்ற ராசி மத்தியமாக இருக்கும். சரியா? ஆவரேஜாக இருக்கும். ஆவரேஜாக இருக்கிற ராசி வந்து ரிஷபம், கடகம், துலாம் ஏகராசி, அடுத்து விருச்சிகம். இந்த 4 ராசியும் ஆவரேஜாக இருக்கும். சரியா? துலாம் ராசிக்கு துலாம் ராசியை மேக்ஸிமம் ஒத்து போகும். ஆனால் தசாபுத்தி ஒரே மாதிரி வந்துச்சுன்னா இடிக்கும். சரியா? லக்கண ரீதியாக தசாபுத்தி சரியில்லைன்னா பிரச்சனை வரும், பட்டகாலில் படும். அதனால் ஏகராசியில் கல்யாணம் பண்ணும்போது பார்த்து செய்யணும். லக்கண ரீதியாக தசாபுத்தி மாறி வரணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தசா நடக்கும். சித்திரை, சுவாதி, விசாகம், அந்த செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி மகா திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, எல்லாம் அப்படியே வரிசையாக நடக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் முன்பின் வந்து கருத்தில் சேர்ந்துக்கிறோம். ஒருத்தருக்கு வந்து சனி மகா திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு புதன் திசை நடக்கும். அடுத்து கொஞ்ச நாளில் அவர் 2 பேத்துக்கும் புதன் திசை நடக்கும். சனி திசை முடிஞ்சு புதன் திசை வரும்போது 2 பேரும் ஒரே திசையில் போவாங்க. அப்போ வந்து அது நல்ல விதமாக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து துலாம் ராசி விசாக நட்சத்திரம், புதன் திசை நடக்கும். கொஞ்சம் வயசுலேயே வந்துடும், 40 வயசுக்குள்ளேயே வந்துடும். இவங்க 2 பேருக்கும் புதன் திசை நடக்கும்போது இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவ்வளோதாங்க ஜோதிடம். ஒரு வரி இதுதான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் ஜோதிடம். அதோடைய உயிர் நாடி ஜீவன். துலாம் ராசி விசாக நட்சத்திரம், ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், ஏகராசி ஏக நட்சத்திரம். சிலர் பொறுத்து சொல்லிக்கிடுவாங்க ஒரே ராசிக்கு வந்து ஒரே நட்சத்திரம் பிரிக்கலாம்னு பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் தசாபுத்தி ஒன்றா வரும்போது பிரச்சனை வந்துடும். அது லக்கண ரீதியாக அந்த தசாபுத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இந்த புதன் திசை வந்து அந்த நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தாங்கன்னா அந்த கணவன் மனைவிக்கு வந்து நல்லா இருக்காது. வாழ்க்கையில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கஷ்டப்படுவாங்க. புதன் திசை கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். ஏன்னா குரு திசையில் தான் பிறப்பாங்க. குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு புதன் திசை வந்துடும்.
ஒரு 35 வயசுலேருந்து அங்கிட்டு நடக்கும். ஒரு 17 வருஷம் நடக்கும். சரியா, 30 வயசுலேருந்து நடக்குன்னு வச்சுக்கிறோங்களேன். நடக்குன்னு வச்சுக்கோங்க. 57 வயசு வரைக்கும் 47 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வயசில் இந்த புதன் திசை வந்துச்சுன்னா வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. ஒரு மனிதனுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆகிற வயசே வந்து அந்த 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே தான். அதுக்கு மேலெலாம் ஒன்றும் பெருசாக இன்னொன்று வாழ்க்கையில் நடக்க போகிறது கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு போயிடும். வாழ்க்கையோட பயணம் என்னென்னு தெரிஞ்சு போயிடும். அந்த வயசில் வந்து ஆகாத தசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை ஆயிரும். இதைத்தான் ஜோதிடரை பார்த்து, நல்ல ஜோதிடரை பார்த்து அந்த பொருத்தம் பார்க்கணும். இது சில ஜோதிடர்லாம் பார்க்க மாட்டானுங்க. சும்மா அந்த நட்சத்திரத்தை பொறுத்த பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த லக்கண ரீதியாக நடக்கிற தசா புத்தி எதுக்கு முனையாக இருக்கும், எதிரும் புதிரமாக இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்காது. 2 பேருமே உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன்னு வீட்டில் இருப்பாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. கல்யாணம் ஆகி பிள்ளை பத்துருவாங்க, 1க்கு 2 பிள்ளை பத்துருவாங்க. அந்த பிள்ளைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சிடும். ஹைஸ்கூலில் படிச்சுட்ருக்கோம். ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே தான் பிரச்சனை. இவங்க தான் கஷ்டப்படுறாங்க. கஷ்டங்கிறது எப்படி சார் வரும்? இப்படி ரூபத்தில் தான் சார் வரும். இதை வந்து கண்டுபிடிக்கணும். 100க்கு 100 கண்டுபிடிக்க முடியாது. அதை ஐடென்டிஃபை பண்ணலாம், அடையாளப்படுத்தலாம். சரியா? அதனால் இந்த ஏக ராசி ஏக நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து செய்யணும். ரைட்டு. இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, துலாம் ராசியில் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் கவனமாக பார்த்து செய்யணும் மேட்சிங் பண்ணும்போது. மற்ற ராசிகள் மத்தியம பலனை கொடுக்கும். ரிஷபராசி வந்து ராசியாதிபதி ஒன்று தான். ஆனால் ராசி பொறுத்த இருக்காது. ஏதோ ஓரளவு இவங்க வந்து குடும்பத்துக்கு வருமானம் கொடுப்பாங்க. அங்கிட்டு அலைஞ்சு போவாங்க. 2 பேரும் ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. இவங்க வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போனாங்கன்னா ஓரளவு நல்லபடியாக இருக்கும். துலாம் ராசி ரிஷபராசி கல்யாணம் பண்ணிட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் திருமணம் நடத்துனாங்கன்னா ஓரளவு சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டுவாங்க. அடுத்து வந்து கடகம் ஓரளவு பரவாயில்ல, நல்லாயிருக்கும். சரியா? ஓரளவு ராசியாதிபதி பொறுத்து இல்லாமல் இருந்தாலும் ராசி பொருத்தம் இருக்கும். அது நேரில் பார்த்தா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சல்லு புல்லுன்னு விழுவாங்க. ஆனால் பார்க்காம இருக்கும்போது பிரியமாக இருப்பாங்க. ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கும்போது பிரியமாக இருப்பாங்க. நேரில் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் போட்டி பொறாமல் இருக்கும். கொஞ்சம் பகமை பாராட்டுவாங்க. ஆனால் ஓரளவு நல்லா இருப்பாங்க. பழக்க வழக்கத்துக்கு, காரியத்துக்கு, குடும்ப நலனுக்கு, கௌரவத்துக்கு, இதுக்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போவாங்க. காரியம் நல்லா பண்ணுவாங்க. பூஜை புனஸ்காரம், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருது. 2 தம்பதியரும் நல்லபடியாக வாழ்க்கையை கொண்டு போவாங்க. குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன தான் பிரச்சனை இருந்தாலுமே 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. கடகமும் துலாமும். அடுத்து வந்து விருச்சிகம் ஓரளவு பரவாயில்ல. சரியா? துலாமுக்கு வந்து விருச்சிகம் மேட்ச் ஆகும். ஆனால் விருச்சிகத்துக்கு வந்து துலாம் அந்தளவு மேட்ச் ஆகாது. ஸோ துலாம் ராசி நேரில் விருச்சிகத்தை வந்து பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க. அணைச்சி பழக்க வழக்கத்தில் எல்லாம் வச்சுக்கிடுவாங்க. ஆனால் விருச்சிகம் வல்லுன்னு விழுவும் துலாம் மேலே. சரியா? ஏன்னா விருச்சிகம்னாலே தேள் தான், கொட்டிக்கிட்டே இருக்கும். துலாமை போட்டு கொட்டிக்கிட்டே இருக்கும். இருந்தும் துலாம் வந்து பொறுமையாக இருப்பாங்க. சரியா? அதுபோல் திருமண உறவுல இவங்க வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் இருப்பாங்க. ப்ரொஃபஷனலாக என்னென்ன காரியமாக இருப்பாங்க. வேலைக்கு மட்டும் வச்சுக்கிடுவாங்க. சில ஆண்களை பாருங்கள், பொண்டாட்டி வேலைக்கு போகிறத ரொம்ப பிரியமாக வச்சுக்கிடுவான். என் பொண்டாட்டி வேலைக்கு போனால் போதும் அப்படின்னு பொண்டாட்டியை தான் வேலைக்கு தள்ளிட்டு இருப்பான் பாரியே, இவன் ஒரு நல்ல வேலையை தேட மாட்டான். அப்படிப்பட்ட ஆண்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. சரியா? பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிச்சு வீட்டில் சந்தோஷம் கொண்டாடுற ஆண்கள் நிறையா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா விருச்சிக ராசியாக இருப்பாங்க. அதேமாதிரி சில பெண்கள் இருக்காங்க. விருச்சிக ராசி பெண்கள் வந்து புருஷனை தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. வேலைக்கு போ வேலை பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு ஓட்டிப்போ, எதுக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க, இன்னும் 4 பேர் ஓட்டி பார்த்துட்டு வர வேண்டியதானே, நல்லா சம்பாதிக்க வேண்டியதானே, பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், சம்பளம் வாங்குறான், கும்பலம் வாங்குறான், நீ ஒன்றுக்கு ஆக மாட்டேக்கையா, இப்படி ஜடமாக வந்து நிற்கிறியே, என்ன செய்வேன், உன்னை நம்பி 2 பிள்ளை பற்றிட்டேனே அப்படின்னு அந்த பொம்பளையும் போட்டு கொட்டுவா. ஸோ இந்த விருச்சிகத்துக்கு துலாமுக்கும் குடும்ப உறவு இருந்தாலுமே இந்த உத்தியோகத்தில் வந்து இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண். அந்த உத்தியோக ரீதியாக ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஈஸியாக கடன் வாங்கிடுவாங்க. சரியா? கடன் கப்பு வாங்கி குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ விருச்சிக ராசி இது மாதிரி சிக்கலெல்லாம் துலாம் ராசிக்கு உண்டு பண்ணும். ஸோ என்ன இருந்தாலுமே இவங்க ஏதோ குடும்ப வாழ்க்கையில் ஓரளவு உலட்டுக்கிட்டு இழுத்துட்டு போவாங்க. சரியா? இனிப்பும் காரமும் சேர்ந்த மாதிரி வாழ்க்கை இழுத்துட்டு போவாங்க. சரியா? சொல்லுவாங்களே, ஏதோ கஞ்சியை குடிச்சிட்டு வயிற்ற கழுவிட்டு வாழ்க்கையை நடத்துகிறப்பா அப்படிங்கிறாங்களே, அது மாதிரி கஞ்சியை குடிச்சிட்டு வயிற்ற கழுவிட்டு வாழ்க்கையை நடத்துகிற ராசிகள் இந்த விருச்சிக ராசி. கடகம் நல்லாயிருக்கும். கடகம் வந்து நல்லாயிருக்கும். ரிஷபம் வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கும். இவ்வளோ தாங்க எல்லா ராசியும் நான் ஓரளவு கம்பேரிசன் சொல்லிட்டேன். நிறைய சொல்லலாம், அது போர் அடிக்கும். ஏன்னா சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் வந்து ஒரே சப்ஜெக்ட் தான். துலாம் ராசியில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த ராசியை சேர்ந்தவர்கள் லைஃப் பார்ட்னராக, கணவனாகவோ மனையாவோ வந்தால் இது மாதிரி தான் அமையும். ஸோ அந்த ராசியும் சொல்லிட்டேன். அந்த ராசியை சேர்ந்தவர்களை திருமணம் பண்ணுனா அந்த உறவு முறைகள் எப்படி இருக்கும், அதில் உள்ள சாதக பாதகத்தையும் சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா, உங்கள் பிரச்சனையை கேட்டிங்கன்னா அது தீர்வு சொல்வேன். தீர்வுனா என்ன, பரிகார வழிபாடு தான். அதுதான். மற்றபடி உங்கள் பிரச்சனையெல்லாம் நான் தீர்க்க முடியாது. நான் ஒரு நீதிபதியும் கிடையாது, நாட்டாமையும் கிடையாது. உங்கள் பிரச்சனைக்கு நீ அப்படி இருன்னு கவுன்சிலிங் கொடுக்க முடியாது. ஜோதிடர் வந்து என்றைக்குமே கன்சல்டிங் தான். பிரச்சனை தெரிஞ்சு போச்சு, அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த ராசிக்கும் உண்டான வழிபாடு பரிகாரத்தை சொல்லுவேன். அதை செஞ்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஏன்னா நமக்கு மீறிய சக்தி தெய்வ சக்தி தான் அனைவரையும் காப்பாற்றணும். அதனால தான் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், சில பரிகாரத்தை செய்யணும். அந்த பரிகாரங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிறது.
சரியா? மழை வர்ற மாதிரி இருந்தால் குடையை எடுத்துகிட்டு போகிறோம்ல, அது மாதிரி தான். ரைட்டு. இப்போ நட்சத்திர பொருத்தம் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் அந்த 20 நிமிஷம் வீடியோ பார்த்த துலாம் ராசி பெருமக்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. பார்க்கணும், இன்றைக்கி நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, வீடியோவை முழுமையாக பார்க்கறது கிடையாது. ரைட்டு. எல்லாருக்கும் எல்லா வீடியோவும் வராது, கண்ணிலையும் படாது, காதுலையும் கேட்காது. அந்த அமைப்பு இருந்தால் தான் கேட்கும். சித்திரை நட்சத்திர பெண்ணுக்கு நான் பெண்ணுக்கு சொல்கிறேன், அடுத்து சித்திரை நட்சத்திர ஆணுக்கு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். உங்களுக்கு திருமணம் ஆனாலும் சரி, திருமணம் ஆகாமல் இருந்தாலும் சரி, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓரளவு. சித்திரை நட்சத்திர பெண்ணுக்கு பொருந்தாத நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு இந்த நட்சத்திரத்தில் கணவன் இருந்தானா செட் ஆக மாட்டான். புனர்பூசம், ஆயில்யம், பூரம், விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ரேவதி, பரணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் கணவனாக அமைந்தால் செட் ஆக மாட்டான். மறுபடியும் சொல்கிறேன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு புனர்பூசம், ஆயில்யம், பூரம், விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ரேவதி, பரணி. அடுத்து சித்திரை நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு, சரி பெண்ணுக்கு சொல்லியாச்சு. ஆணுக்கு சித்திரையில் நான் ஆண் பிறந்திருக்கேன் சார், எனக்கு எந்த பெண் மேட்ச் ஆவா, எனக்கு மேட்ச் ஆகிற பெண் என்ன அப்படி பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கு நான் இப்போ சொல்கிற நட்சத்திரத்தில் உள்ள பெண்கள் சூட் ஆவாங்க, மேட்ச் ஆவாங்க. திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், சதயம், உத்திரட்டாதி, அசுபதி, கிருத்திகை இந்த நட்சத்திர பெண்கள்லாம் சித்திரை நட்சத்திரம் பிறந்த ஆணுக்கு மேட்ச் ஆவாங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பெண்ணுக்கு இப்போ நான் சொல்ல போகிற நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் மேட்ச் ஆக மாட்டான், சூட் ஆக மாட்டான். யார் சார் அப்படின்னு பார்த்தா, சுவாதி நட்சத்திரம் இந்த பெண்ணுக்கு பூசம், மகம், உத்திரம், அனுஷம், மூலம், உத்திராடம், உத்திரட்டாதி, அசுபதி, கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் மேட்ச் ஆக மாட்டான். இந்த ஆண் கணவனாக அமைச்சிட்டானா பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த தசாபுத்தி நடக்கும்போது ஏகப்பட்ட இடியாபிச்சுக்கள் வரும். சரி, இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கு எந்த பெண் மேட்ச் ஆவா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண் மனைவியாக இருந்தால் நல்லபடியாக இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், ஹஸ்தம், விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த பெண் சுவாதி நட்சத்திர ஆணுக்கு மனைவியாக வந்தானா சூப்பராக இருப்பா. அடுத்து விசாக நட்சத்திர பெண்ணுக்கு எந்த நட்சத்திரத்தை ஆண் மேட்ச் ஆக மாட்டான் அப்படி பார்த்தோம்னா, ஆயில்யம், பூரம், அஸ்தம், கேட்டை, பூராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் விசாக நட்சத்திர பெண்ணுக்கு கணவனாக வந்தானா பஞ்சாயத்து பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான். சார், விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் எனக்கு எந்த நட்சத்திரத்தில் பெண் மேட்ச் ஆவா அப்படின்னு பார்த்தோம்னா, பூசம், மகம், உத்திரம், சித்திரை, அனுஷம், மூலம், உத்திராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, அசுபதி, கிருத்திகை, மிருகசிரிசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண் விசாக நட்சத்திர ஆணுக்கு மனைவியாக வந்தானா சூப்பராக இருப்பா, நல்லபடியாக இருக்கும். இவ்வளோதாங்க சொல்லிட்டேன் நான். 3 நட்சத்திரத்துக்குமே பெண் நட்சத்திரத்துக்கு பொருந்தாத ஆண் நட்சத்திரங்கள், அதுபோக 3 நட்சத்திரத்துக்குமே ஆண் நட்சத்திரத்துக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் அப்படி சொல்லியிருக்கிறேன். சரியா? இது கரெக்டாக மேட்ச் ஆயிரும். இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். சரியா? ஓகே நேர்களே, இதில் எதுவும் பிரச்சனை இருக்கிறவங்க கேளுங்க. சார், நான் சுவாதி நட்சத்திரம், நான் ஒரு பெண்ணு, என் கணவன் மூல நட்சத்திரம், எங்கள் 2 பேத்துக்கும் ஒத்து போக மாட்டேக்கி, என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். அந்த நட்சத்திர பொருத்தம் சேராதவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும், ஒரு இக்கணம் இருக்கத்தான் செய்யும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது வெளியே சொல்லாமல் இருப்பாங்க, சிலர் வெளியே சொல்லிடுவாங்க. இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க, அதுக்குண்டான தொகை என்னன்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிவிட்டு நல்லபடியாக உங்களுக்கு பார்த்து கொடுப்போம். இது வாழ்க்கையில் முக்கியமானது. சரியா நேயர்களே? வாழ்க்கைங்கிறது ஒரு மனிதன் பிறக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வாழ்கிறது ஒரு பக்கம். தாய்க்கு பின் தாரம், தகப்பனு பின் கணவன். ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பன் இருப்பாங்க, அவங்க கொஞ்ச நாளைக்கு தான் கூட இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி எப்படி ஆயிரும், மனைவி கணவன் போயிடும். அந்த கணவன் மனைவி உறவில் தான் குழந்தைகள் பிறக்கும், நம்ம வாரிசு பிறக்கும். அந்த வாரிசை வளர்க்குறது தான் நம்ம வாழ்க்கையோடைய தாற்பயம், நோக்கம். எல்லோரும் எதுக்கு வாழ்கிறாங்க? பிள்ளைகளை வளர்த்து பிரியாளாக்கணும், அதுக்கு தான் வாழ்கிறாங்க. வாழ்க்கையினோட நோக்கமே வாரிசுகளை முன்னணிப்படுத்துறது தான். எல்லா இடத்துலையும் அப்படி தான், குடும்பத்திலையும் அப்படி தான், அரசியலையும் அப்படி தான், நாட்டிலையும் அப்படி தான். தன்னுடைய வாரிசை முன்னிலைப்படுத்துறதுக்காக தான் எல்லோரும் தவியாக தவிச்சிட்டு இருக்காங்க. என் பிள்ளை நல்லா படிக்கணும், பெரிய வேலை ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், அமெரிக்காவுக்கு போகணும், 5 லட்சம் சம்பாதிக்கணும். இப்படி தான் ஒரு தாய் சாதாரணமாக நினைக்கா. மெட்ராஸில் சேதாப்பட்டையில் இருக்கிற ஒரு தாய் இப்படி தான் நினைப்பா. என் மகன் இப்போ 10th படிக்கிறான், +2ல் நல்ல மார்க் எடுக்கணும், எடுத்து டாக்டர் ஆகிடணும், பெரிய லெவலுக்கு போகணும், எம்எஸ் படிக்கணும், யூஎஸ் போகணும். இவ்வளோ தான் அவருடைய எண்ணம். அதுக்கு மேலே அவளால் நினைக்க முடியாது. ஏன்னா அவள் மிடில் கிளாஸில் இருப்பாள். பிள்ளைகளால் பெருமைப்படணும்னு நினைப்பா. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தாய் தப்பனுக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான்
தவமாக இருக்கும். அப்படி அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு இவங்க கூடவே இருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து கணவன் மனைவி உறவு முக்கியம். இவங்க 2 பேருமே பாலமாக இருந்தாங்கன்னா பிள்ளை நல்லபடியாக ட்ராவல் பண்ணும். வாழ்த்துக்கள் நேயர்களே. நிறையா சொன்னோம்னா போர் அடிக்கும். விஷயத்தை சொல்லியாச்சு. புரிஞ்சவங்க பெருமையாக எடுத்துக்கோங்க, புரியாதவங்க திருப்பி ஒரு தடவை கேளுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திர நேருக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுபடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.